ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முக்கியமான டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுமா? ஆமாம், 4 to 5 டேஸாவது பண்ணணும். அட்லீஸ்ட் 4 டேஸாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் டெய்லி வாக் பண்ணுறதோ, 1 hour நடக்கிறேன் அல்லது கிரவுண்டில் ரன்னிங் பண்ணிகிட்ருக்கேன், ஜாக் பண்ணுறேன், இது எதுவுமே மசில் கெயின் கொடுக்காது. ஏன் மசில் கெயினை பற்றி நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மசில் கெயின் அப்படிங்கிறது ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் தாண்டுறப்ப சார்கோபீனியா அப்படின்னு சொல்லிட்டு மசில் லாஸ் ஆகும். 1% ஆஃப் மசில் லாஸ் ஆகிட்டு வரும் பர் இயர். அப்போ நீங்கள் மசில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு மெட்டபாலிக்கு புஷ் பண்ணும், எனர்ஜி கொடுக்கும், ஆன்டிபயோட்டிக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது மசிலுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். அந்த ரெசிஸ்டன்ட் ஒர்க் அவுட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா, ஆஃப்டர் 30 இயர்ஸ் கிராஸ் ஆகிறப்போ வரக்கூடிய எல்லா வியாதியிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல்லானது மசில். அடுத்தது பார்த்தோன்னா ஓஸ்டாபோசஸ் அப்படிங்கிற எலும்பு தேய்மான நோய். பேக் பெயின் வருது, லோயர் பேக் பெயினோ அல்லது நீ பெயின் வருது, இதெல்லாமே எலும்பு தேய்மானம். அந்த எலும்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறது மிக 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 முக்கியம். அது இந்த ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு ஏதோ ஷேப்பாக இருக்கிறதுக்காக ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூ ஆஃப்டர் 30 இயர்ஸில் வரக்கூடிய எல்லா விதமான எலும்பு தேய்மான நோயோ மசில் லாஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட். அதனால் கம்பல்சரி டெய்லி ஒரு 1 ஹவராவது ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது என்ன மசில் குரூப் பண்ணணும், என்ன செட்ஸ், என்ன ரெப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்து கேட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதனால் ஏதோ வாக் பண்ணோம், ஜாப் பண்ணோம், டயட் இருந்தோம், பட்டி கிடந்தோம் அல்லது ஏதோ ஒரு டயட் ஃபாலோ பண்ணோம், வெயிட் குறைச்சா போதுங்கிறது மட்டும் கிடையாது. மசில் கெயின் பண்ணுறீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த சார்கோபீனியா, ஆஸ்டாபோசிஸ்ங்கிற அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். கீப் இட் ஃபிட். தேங்க்யூ, பாய்.